முன்னேற்ற கழகம் சார்பாக கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்திலே இன்று மக்கள் ஒற்றை குரலாக ஊட்டியிலிருந்து சென்னை வரை, கன்னியாகுமரியிலிருந்து விழுப்புரம் வரை ஒரே குரல்ல பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம், நீங்கள் ஆண்டது போலும் மக்கள் மாண்டது போதும், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒற்றை குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய இந்த அற்புதமான புண்ணிய பூமியான மானாமதுரையை பொறுத்தவரை போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதற்கு முன்பு இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனிதர் அருமையக்கா தமிழரசி அவர்கள் இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு 2006 11 வரை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இவர் மீது பதியப்பட்ட வருமானத்திற்கு அதிகமான சொத்தை சேர்த்திருக்கின்றார்கள் என்கின்ற வழக்கு 34.36 லட்சம் அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கு. அதனால இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு சொல்லிடுறேன், சகோதரர்களை ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிட போறாங்க, ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் உங்களுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்கள், மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். 175 இடத்திற்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு இருக்கிறேன். 710 இடங்களை தாண்டி நாம் ஆட்சி அமைப்போம் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், மக்களுக்கு மாற்றம் வேண்டும், மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, சமீபத்தில் நம்முடைய மானாமதுரை சட்டமன்ற தொகுதியினுடைய திருப்புவனம் சமீபத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்முடைய பத்திரிகையில அடிக்கடி திருப்புவனத்தினுடைய பெயர் வந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பப்ப வேலையே செய்யாம இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு குழுவா போடுவார். 11 பேர் கொண்ட ஒரு குழு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சாங்க. மானாமதுரையிலே, குறிப்பாக இந்த பகுதியில திருப்புவனத்திலே நீங்க அவருக்கு மனு கொடுத்தீங்க, உங்களுடன் ஸ்டாலின்ல மனு கொடுத்தீங்க. மனு தானாக நடந்து போய் நதியில நீச்சல் எடுத்துக் கொண்டிருக்க நாம் எல்லோருமே பார்க்கிறோம். நீங்க அவரை நம்பி கொடுத்த மனு என்னன்னா, அந்த மனுவின் மீது அவர்கள் ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுத்தார்கள் என்று கொண்ட மனு அதாக போய் நதியில திருவோணத்தினுடைய வைகை ஆற்றில் அதாவது நீச்சல் எடுத்துக் கொண்டிருந்தது. இதான் உங்கள் மனுவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இடமத்தை சொன்னாங்க. அது மட்டுமில்ல, சமீபத்தில் திருவோணத்தில் இன்னொன்று நான் பார்த்தேங்க, ஆச்சரியமா இருந்தது. இந்த பகுதியினுடைய பேரூராட்சி தலைவர் சேங்கை அடியாளாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடத்துறாங்க. அதுல நெறியாளர் கேட்கிறார், அண்ணே 5 வருஷமா திமுக என்னென்ன பண்ணீங்க? பண்ணலின்னு சொல்லி இருக்கலாம். பெஞ்ச் எடுத்து நெறியாளர் அடிச்சு ரத்தமெல்லாம் வந்து பெரிய கலவரம் இதே திருப்புவனத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துடைய விவாத மேடையில் நடந்தது நம்ம பார்த்தோம். என்னை காவல்துறை நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதே திருப்புவனத்துல நாம் யாரும் விரும்பத்தகாத ஒரு விஷயமும் கூட இதே திருப்புவனத்தில் நடந்தது. மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில்ல தற்காலிக பாதுகாவலராக இருந்த அஜித்குமார் அவரை காவல்துறை 10 சவரன் தங்க நகை காணாமல் பொழுது நிகிதான் ஒருத்தர் புகார் கொடுக்கிறான். ஜூன் 27, 2025 திருவோணத்தினுடைய போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்து அதை பற்றி சிபிஐ தன்னுடைய குற்றப்படுத்துகளை சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய உடலில் காயங்கள் இல்லாத இடமே இல்லை, மிருகத்தனமான தாக்குதல், மிளகாய் பொடி தூவப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சிபிஐ தன்னுடைய குற்றப்பத்திரிகைகளை சொல்லி சம்பந்தப்பட்ட போலீஸ் அவர்களுக்கு எல்லாம் பெயில் நிராகப்பட்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நான் காவல்துறையின் மீது தவறு சொல்வதை விட இதே காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு யாருக்கு இணையாக இதே காவல்துறை பணி செய்து கொண்டிருந்தார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய காவல்துறையினுடைய மாண்பு எல்லாம் குலைக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி காவல்துறையை நாம் பார்க்கின்றோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களை. நம் ஆட்சி மாறிய பிறகு இதே காவல்துறை நண்பர்கள் தான் சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும். புதிதாக நாம போய் தமிழ்நாட்டுக்கு 1,10,000 காவல்துறையை புதிதாக நாம் ஒரே நாளில் உருவாக்க முடியாது. அதையும் நாம் எப்படி அரசியல் தவறான அரசியல் இருந்தால் சரியாக பணி செய்யக்கூடிய அதிகாரிகளையும் கூட தவறான ஒரு வழியில் அழைத்து செல்வார்கள் என்பதற்கு திருப்புவனத்தில் அஜித்குமாருடைய சாவே ஒரு சாட்சி. அருமை சொந்தங்கள், இன்னைக்கு காவல்துறை நண்பர்களுக்குமே விடுதலை தேவைப்படுகிறது. ஐயா, இன்னைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கமிஷன் போட்டார். காவல்துறையை சரி செய்வதற்காக ஒரு கமிஷன், நீதியரசர் சி.டி. செல்வம் பேர்ல. இதுல ஆச்சரியம் என்னன்னா,
சரி, சிடி செல்வம் பேர்ல ஒரு கமிஷன் போட்டாரு. அவர் கூட ஒரு பாதுகாவலர் கொடுத்தாரு, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொடுத்தாங்க. செல்வம் அவர் கார்ல போயிட்டு இருக்கிறார், ஹைகோர்ட் ஜட்ஜ். ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். அந்த சிடி செல்வம் தான் காவல்துறையை திருத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி. அவரு நம்ம கான்ஸ்டபிள் சொல்றாரு, அண்ணன் போய் சண்டை என்னன்னு பாடுங்க. கான்ஸ்டபிள் இறங்கி போய் பார்க்கிறாரு, வெட்டினாரு, மண்டையில ஒரே வெட்டு. யாருங்க? சிடி செல்வம் அவருடைய பாதுகாவலருக்கு வெட்டு, அறுவாள் வெட்டு. பாருங்க, காவல்துறையை எப்படி திருத்தலாம் என்று ஒரு கமிஷன் போட்டாங்க. கமிஷனுடைய தலைவருடைய பாதுகாவலருக்கே சென்னையில் அறுவாள் வெட்டு. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக எந்த 5 ஆண்டு கால சரித்திரத்திலும் நாம் பார்த்ததில்லை. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் பெரிய அளவில் வந்திருக்கின்றனர். தாய்மார்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் நடந்த படுகொலைகள் யோசிச்சு பாருங்க. 8008 படுகொலைகள் தமிழகத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கற்பழிப்பு வழக்குகள் 2080 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் 39,900 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை. திமுகவுடைய ஆட்சியில கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை. அருமை சொந்தங்களே, ஒரே ஒரு விஷயத்திற்காக நீங்க ஆட்சியை மாற்றணும்னு நினைச்சா சட்டம் ஒழுங்குக்கு மட்டும் நீங்க மாத்துங்க, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிச்சம் அடுத்த விஷயம், மக்களை பாதுகாப்பதற்கு துப்பில்ல, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசு இல்ல. காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு விட்டு மக்களுக்கு நீ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு, எந்த காவல்துறை, எந்த சட்டம் ஒழுங்கு, எந்த பாதுகாப்பா? அருமை சொந்தங்களே, மே 4க்கு பிறகு நம்முடைய அரசு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நாம் செய்யக்கூடிய முதல் வேலையை இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்யும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கு இருக்கின்றார். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், எனக்கு ஜெயலலிதா அம்மாட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் பிரதமராக அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா சட்டம் ஒழுங்கை கண் மாறி வச்சிருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய கையில கண் மாறி சட்டம் ஒழுங்கு. அந்த நாளுக்காக நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம், காத்துக் கொண்டிருக்கின்றோம். சொந்தங்களே, அது உங்களுடைய ஒரு விரல் புரட்சி. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் இங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி சின்னமாம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து மானாமதுரையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரர் நீங்க பொன் பாலகணபதி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வயசாயிருச்சு, மறதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பொய்யா பேசுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாரு அவருக்கு தெரியலீங்க ஐயா. நேற்று ஒரு பொய்யை பேசினார். என்ன பொய்யினாங்க? தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்கின்ற ஒரு பொய்யை சொன்னார். அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட உங்களுடைய மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றேன். உங்களுடைய வரி பணத்தை எப்படி மோடி அவர்கள் பாதுகாப்பாக திரும்ப உங்களுக்கு திட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற கடமை என்னுடைய கடமை. அருமை சொந்தங்களே, சிவகங்கை மாவட்டத்திற்கு மட்டுமே அமிர்த் பாரத் ரயில்வே நிலையத்தினுடைய திட்டம், காரைக்குடி ரயில் நிலையத்தினுடைய தரம் உயர்த்துவதற்கு 20 கோடி ரூபாய் 34 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். சிவகங்கை மானாமதுரை, சிவகங்கை காரைக்குடி இடையிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்குவதற்கு 86 கோடி ரூபாய். மேலூர் காரைக்குடி புறவழிச்சாலை 1070 கோடி ரூபாய். மேலமடை மேம்பாலம் 118 கோடி ரூபாய். மதுரை பரமக்குடி நெடுஞ்சாலை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய 115 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை 1387 கோடி ரூபாய். இந்த மாவட்டத்தினுடைய அமிர்த் திட்டத்திற்கு 177 கோடி ரூபாய். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே குழாய் மூலமாக வீட்டுக்கு குடிதண்ணீர் கொண்டு வரக்கூடிய வீடுகள் 2,53,781. ஐயா, 76% வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிதண்ணீர் மத்திய அரசு கொடுத்திருக்கு. அடுத்த 24% பாக்கி இருக்குது. அதையும் கூட அடுத்து நம்முடைய அரசு வரும்போது அதையும் கொடுத்து விடுவோம். அருமை சொந்தங்களே, மக்கள் மருந்தகம் 80% மருந்தினுடைய விலை குறைவாக, சுகர் இருக்கிறவங்க, பிரஷர் இருக்கிறவங்க, மாசம் மாசம் மருந்து வாங்குறவங்க 21 மக்கள் மருந்தகங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருக்குது. பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டம், இலவச எரிவாயு சென்று தாய்மார்களுக்கு இருக்கிறீங்க. 90,469 குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் கொடுத்திருக்கின்றோம். MSME கடன் அந்த ஒரு மாவட்டத்திற்கு 1,218 கோடி. பிரதம மந்திரியுடைய முத்ரா திட்டம் 4,766 கோடி. விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய். 60,318 விவசாய பெருமக்கள். நான் சொல்லிக்கிட்டே போலாங்க. கிராமப்புறத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் 5,518, நகர்ப்புறத்தில் 1,651. பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் காப்பீடு அட்டை 1,82,000 பயனாளிகள். அதனால முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பீங்க.
ஒரு கண் டாக்டர் தயவு செய்து பரிசோதனை செய்து தமிழகத்திலே ஒரு மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன திட்டம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை கண் பரிசோதனை செய்து நீங்கள் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட பொய்ய பேசாதீங்க. முதலமைச்சராக அருமை சொந்தங்களே, பாரத பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு உறுதியான தலைவர். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் என்று சொல்வதிலே நாம் எல்லாம் கர்வமாக நின்று கொண்டிருக்கின்றோம். உலக தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்று சொன்னால் உலகங்களை தலைகுனிந்து நிற்போம். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆட்சியை 12 ஆண்டுகளாக கொடுத்திருக்கின்ற அது தாய்மார்களுக்கு குறிப்பாக இந்த அரசு உங்களோடு நின்று இருக்கிறது, விவசாய பெருமக்களோடு நின்று இருக்கிறது, இளைஞரோடு நின்று இருக்கிறது. அதனால்தான் இந்த முறை பிரதமர் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இணையும் பொழுது உண்மையான வளர்ச்சியை மானாமதுரை பார்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, அதற்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தாமரையிலிருந்து அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டுமல்ல, நான் சொன்னது மோடி ஐயா என்ன செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தம்பட்டம் அடிக்கிறாங்க. 511 தேர்தல் வாக்குறுதியிலே 99% நிறைவேற்றி விட்டோம் என்று. தாய்மார்களே, நானே உங்ககிட்ட கேட்கிறேங்கம்மா, மானாமதுரைக்கு மட்டுமே திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை படிக்கிற பாருங்க. மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்துல வைகை ஆற்றின் மேல் மேம்பாலம் கட்டுவோம் 511. இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. கட்டல. இளையான்குடி தொகுதியிலே சூரணம் பகுதியிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம், அமைக்கல. இளையான்குடியில் மிளகாய் கொள்முதல் நிலையம் அமைப்போம், இல்லை. முல்லை பெரியாறு மற்றும் காவிரி குண்டார் ஆகிய நதிகளை இணைத்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய பெரும் பகுதியில் பாசன வசதி ஏற்படுத்துவோம், இல்லை. ஐயா 511 வாக்குறுதியில ஏரி குளம் குட்டைகள் மற்றும் வடிகால் வரத்து கால்வாய்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சீர் செய்வோம். அதுல 5 வாக்குறுதி உங்க வாக்குறுதி. இந்த 5 வாக்குறுதி நிறைவேற்றல. எப்படி 99% வாக்குறுதி நிறைவேற்றி இருப்பார்? டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுத்தாரா? இல்லை. இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாரா? இல்லை. ஸ்கூலுக்கு